भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். திங்கட்கிழமை நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் மாலை 5:40 வரையிலே, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி. யோகம்
அமிர்த யோகம் சித்த யோகமும் சேர்ந்த நாள். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய சிறப்புகள்: இன்று சங்கடஹர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். சங்கடஹர சதுர்த்தி இன்றைய தினம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள். திங்கட்கிழமை சிவ வழிபாட்டிற்கும் விநாயகர் வழிபாட்டிற்கும் உகந்த நாட்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை, சோமவாரம், சங்கடகர சதுர்த்தி சேர்ந்து வருகிறது. ஆகவே மாலை நேரத்திலே, சந்திரன் உதிக்கும் நேரத்திலே, சந்திரோதய காலத்திலே விநாயகர் கோவில்களிலே தீபாராதனை செய்வார்கள். அதற்கு முன்பாக அபிஷேக ஆராதனைகள், அலங்காரங்கள் எல்லாம் நடைபெறும். அனைத்து விநாயகர் கோவில்களிலும் இன்று மாலை சங்கடகர சதுர்த்தி விழா நடைபெறும். இன்று ஒரு சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் காலை 5:30 முதல் 6:30 வரை முகூர்த்த நேரம் முடிந்துவிட்டது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியின் நட்சத்திரங்களில் ஒன்றான மிருகசீரிஷத்திலே மாலை 5:40 வரை சந்திரன் அற்புதமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் அதிக நன்மைகள் நடைபெறும். ராசி அதிபதிக்கு 7ஆம் இடத்திலே, ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். ஆகவே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மனதில் உள்ள கவலைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இன்றைய தினம் மிகச்சிறப்பாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலே உயர்வு ஏற்படும். தொழில் வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லும்படி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். நீங்கள் விரும்பிய வண்ணமே, நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்திலேயே அனைத்து விஷயங்களும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். ராசிக்கு 6ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான ஏதேனும் வயிற்று வலி போன்ற ஏதேனும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். அதில் எந்தவித இடையூறும் ஏற்படாது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியை சந்திரன் கடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்திலே மிகச்சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி 5 குடையவன், 9 குடையவன் ஆகிய 3 திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகங்களும் ஒன்றாக 5ஆம் இடத்தில் இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். குடும்ப சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும். வரவிருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அதிக நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். விரயஸ்தானத்திலே ராசி அதிபதி அமைந்திருக்கின்ற காரணத்தினால் சற்று செலவுகள் கூடுதலாக ஏற்படும். ஆனால் அவை அனைத்தும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும் வீட்டு பராமரிப்பு செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படும். வலுவான நிலையிலே ராசிக்கு 4ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு
நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே இருந்தாலும் அதன் சஞ்சார நட்சத்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமானவை. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். சில தேர்வுகளை எழுதி அதன் மூலமாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கு தேவையான இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுவது, பரீட்சை எழுதுவது போன்றவற்றின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உடன் பிறந்தவர்களின் அன்பும் ஆதரவும் பாசமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி புதனின் மற்றொரு வீடான மிதுனத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்திலே மிகச் சிறப்பான நிலையிலே இருக்கிறது. சுக்கிரன், சனி, சூரியன் ஆகிய 3 கிரகங்களோடு 2ஆம் இடத்திலே புதனும் இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு. இதன் பயனாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். 7க்குடைய செவ்வாயும் சந்திரனும் ஒன்று நேருக்கு நேராக சந்திக்கின்ற ஒரு நாள் என்பதால் திருமண வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. திருமணம் ஆன தம்பதியர் மகிழ்ச்சிகரமாக இல்லறம் நடத்துவார்கள். குடும்பத்திலே உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீரும். சிறு சிறு மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம், ஊதிய உயர்வு போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாள் என்று நாளை சொல்லலாம். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். யோசித்து பேச வேண்டும். அனைவரையும் நேசித்து பேச வேண்டும். யாரையும் நிந்தனை செய்ய வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை, அவதூறான விஷயங்களை பிறரை பற்றி நீங்கள் பேசினால் அது பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகவே பேச்சிலே நிதானம் தேவை. பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை. மறதி அதிகமாக இருக்கும் இந்நாளிலே. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. ஆகவே விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். ஔவைப்பாட்டி அருளி செய்த விநாயகர் அகவல் படித்தால் இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே மிக அற்புதமான நிலையிலே சூரியன், புதன், சந்திரன், சனி ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளிலே உள்ளவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், அயல்நாட்டு போக்குவரத்து தொடர்பான துறைகளிலே பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசி அதிபதி சனி உச்சம் பெற்று இருக்கிறது. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரையிலே. டிசம்பர் 16 தான் சனி பெயர்ச்சி. நடுவில் சில பேர் ஆளுக்கால் ஏதோ தேதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை திருநள்ளாறிலே டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி விழா கொண்டாடுகிறார்கள். அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டும். டிசம்பர் 16 சனிப்பெயர்ச்சி ஆகும் வரையிலே உங்களது ராசி அதிபதி சனி உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள்.
கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 5 குடைவன் 9 குடைவன் ஆகிய 3 திரிகோணாதிபதிகளும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைப்பு பெற்றிருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான முற்போக்கு கூட்டணி கிரகங்கள் அமைத்திருக்கின்றன. ஆகவே இந்த கூட்டணி வெற்றி பெறும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது எந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு உச்சம். 5 குடைய சந்திரன் 4ஆம் இடமாகிய மிதுனத்திலே இருக்கிறது. 2-9க்கு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் கேந்திர திரிகோணங்களிலே மிக வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தாயாரின் ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வயதான தாய் இருந்தால் அவர்களின் ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வர டிசம்பர் 16ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிவடைகிறது. அன்றைக்கி தான் சனிப்பெயர்ச்சி. டிசம்பர் 16 சனிப்பெயர்ச்சி அன்றோடு அஷ்டமச்சனி முடிவடைகிறது. ஆகவே திருமண முயற்சியில் இப்பொழுதே நீங்கள் இறங்கினால் அது நல்ல விதமாக நடந்து முடிந்துவிடும். அஷ்டமச்சனி முடிந்த பிறகு முகூர்த்த தேதி. ஆனால் இப்பொழுதே அதற்கான முயற்சியை வெற்றி அளித்துவிடும். இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று சங்கடஹர சதுர்த்தி. ஆகவே மாலை நேரத்திலே அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे
भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे तिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटमकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वासनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நடுநாட்டில் உள்ள 22 தலங்களிலே நாம் இதுவரை 4 தலங்களை பற்றிய தகவல்களை பார்த்திருக்கிறோம். முதலாவதாக திருவண்ணாமலை, அடுத்து திருநெல்வாயில் அறத்துறை, பெண்ணாகடம் அதாவது தூங்கானை மாடம் எனப்படும் பெண்ணாகடம், திருக்கூடலை ஆற்றூர் ஆகிய 4 தலங்களை பற்றிய தகவல்களை பார்த்திருக்கிறோம். நடுநாட்டு தலங்கள் மொத்தம் 22, அதிலே 4 தலங்களை பற்றி பார்த்துவிட்டு 5வதாக இப்பொழுது நாம் இன்றைய தினம் பார்க்கவிருப்பது எருக்கத்தம்புலியூர், திரு எருக்கத்தம்புலியூர் என்னும் தலத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். புலியூர் என்னும் பெயர் உடைய தலங்கள் 5. வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் புலியூர் என்னும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. வியாக்கிரபாதர் என்னும் முனிவர் மரத்திலே ஏறி வில்வ இலைகளை பறிப்பதற்காக மரமேறுவதற்கு வசதியாக தனக்கு புலிக்கால் வேண்டுமென வரம் பெற்று வாங்கியவர் புலிக்காலை உடைய முனிவர், புலிக்கால் முனிவர். அவர்தான் வியாக்கிரபாதர். அந்த வியாக்கிரபாதர் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் புலியூர் என்னும் ஒரு பெயர் உண்டு. பெரும்பற்ற புலியூர், தென்புலியூர் என்பது சிதம்பரம். திருப்பாதிரி புலியூர், அதை வடபுலியூர் என்பார்கள், அது கடலூர். ஓமாம்புலியூர் என்று ஒரு தலம் இருக்கிறது, அதுவும் வியாக்கிரபாதர் வழிபட்டது. திரு எருக்கத்தம்புலியூர் என்பது இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கும் தலம். இதை தவிர பெரும்புலியூர் என்று திருவையாருக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலே வியாக்கிரபாதர் வழிபட்ட மற்றொரு தலம் இருக்கிறது. பெரும்பற்ற புலியூர், திருப்பாதிரி புலியூர், ஓமாம்புலியூர், திரு எருக்கத்தம்புலியூர், பெரும்புலியூர் ஆகிய 5 தலங்கள் வியாக்கிரபாத முனிவரால் வழிபடப்பட்ட சிவஸ்தலங்கள். இந்த திரு எருக்கத்தம்புலியூர் என்பது புத்திரபாக்கியம் அருள்கின்ற தலம். புத்திரபாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்கள் இங்கு சென்று வழிபட்டால் புத்திர பேறு கிடைக்கும். விருதாச்சலத்திற்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஊர் இருக்கிறது. ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் பாதையிலே உள்ள ஊர் இது. ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் திரு எருக்கத்தம்புலியூர். ராஜேந்திர பட்டணம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. யாழ்ப்பாணாயன் பட்டணம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. யாழ்ப்பாணாயன் பட்டணம் என்பார்கள். நீலகண்ட யாழ்ப்பாணரின் அவதார தலம் என்பதால் இதற்கு யாழ்ப்பாணாயன் பட்டணம் என்னும் பெயர் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு சேத்தியாத்தோப்பு வழியாக செல்பவர்கள் குமாரக்குடி வழியாக சென்றால் இத்தலத்தை அடையலாம். சிறிய கோவில், கிழக்கு நோக்கிய சந்நிதி, சுயம்பு லிங்கம், லிங்கத்திருவேணி, திருக்குமரேசர் என்றும் திருநீலகண்டர் என்றும் சுவாமிக்கு திருநாமங்கள். திருநீலகண்டேஸ்வரர் என்பது சுவாமியின் திருநாமம். திருக்குமரேசர் என்றும் ஈசனுக்கு இங்கே ஒரு திருநாமம் உண்டு. முருகப்பெருமான் பூஜித்த சிவலிங்கம் என்பதால் குமரேசன் என்னும் திருநாமம் இங்கே ஈசனுக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
ஞானசம்பந்தப் பெருமான் ஒரு பதிகம் இத்தலத்திற்கு பாடியுள்ளார். அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடியுள்ளார். ஸ்வேதார்கவனேஸ்வரர் என்று வடமொழி பெயர் இத்தலத்து ஈசனுக்கு வழங்கப்படுகிறது. அர்க்கம் என்றால் எருக்கு. ஸ்வேத அர்க்க வனேஸ்வரர், வெள் எருக்கு வனமாக இது இருந்ததால், வெள்ளெருக்கு காடாக இப்பகுதி இருந்ததால் ஸ்வேதார்கவனேஸ்வரர் என்னும் திருநாமம் ஈசனுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. ஸ்வேத அர்க்கவனேஸ்வரர், ஸ்வேதார்க்கவனேஸ்வரர், வெள்ளெருக்கு ஈசன் என்று பொருள். அதற்கு சரியான தமிழாக்கம். திரு எருக்கத்தம் புலியூர், எருக்க மரங்கள் நிறைந்த ஊர். திரு என்னும் அடைமொழியை முன்பாக சேர்த்து வியாக்கிரபாதர் வழிபட்டதால் புலியூர் என்னும் பெயரும் சேர்ந்து திரு எருக்கத்தம் புலியூர் என்பது திருவெருக்கத்தம் புலியூர் என்று சேர்த்து சொல்லப்படுகிறது. இப்பொழுது அந்த ஊரிலே ராஜேந்திர பட்டணம் என்றுதான் அங்கே சொல்கிறார்கள். நீலமலர் கண்ணம்மை என்பது அம்பாளின் திருநாமம். அபின்ன குஜாம்பாள், பின்னமில்லாத அபின்ன குஜாம்பாள், வீரநல் முலையாள், நீலோத்பலாம்பாள், வீரமுலையம்மன் என்பதெல்லாம் அம்பிகையின் திருநாமம். கந்த தீர்த்தம், செங்கழ்நீர் தீர்த்தம், நீலோத்பல தீர்த்தம் ஆகிய 3 புனித புனல்கள் இத்தலத்திலே காணப்படுகின்றன. தலமரம் வெள்ளருக்கு. திருஞான சம்பந்தர் பாடியருளிய தேவார பதிகங்களையெல்லாம் யாழிலே இசைத்து அவரோடு பலகாலம் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த நீலகண்ட யாழ்ப்பாணரின் துணைவியார் மதங்க சூடாமணி. நீலகண்ட யாழ்ப்பாணரின் பரம்பரையிலே வந்த ஒரு பெண்மணிதான் பிற்காலத்திலே தேவார பதிகங்களுக்கெல்லாம் பண்ணமைத்து கொடுத்தார். இந்தந்த தேவார பதிகங்களிலே இந்த பண்ணில், இந்த ராகத்தில் இப்படி பாட வேண்டும் என்று தேவார பதிகங்கள் காணாமல் போய் மீண்டும் கிடைத்தபோது ராஜராஜ சோழன் அதையெல்லாம் சிதம்பரத்திலே கொண்டு வந்து தேடி எடுத்து கொடுத்த பொழுது அவற்றிற்கெல்லாம் பண் இசை அமைத்து கொடுத்த பெண்மணி நீலகண்ட யாழ்ப்பாணரின் பரம்பரையிலே வந்தவர். நீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் பலகாலம் ஞானசம்பந்தப் பெருமானுடன் இருந்தவர். ஞானசம்பந்தப் பெருமானுக்கு திருமணம் நடைபெற்ற போது திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நேரடியாக கைலாயத்திலே இடம் கொடுத்தார் ஈசன். ஒரு ஜோதி தெரியுது பார், அதன் நடுவிலே ஒரு வீதி தெரியுது பார் என்று வள்ளலார் சொல்வார். அந்த ஜோதிக்கு நடுவிலே ஒரு வீதி ஏற்பட்டு அந்த வீதியிலே அனைவரும் உள்ளே சென்றார்கள். திருமணத்திற்கு வந்திருந்தவர்களை எல்லாம் நேராக கூட்டிட்டு போயிட்டார், டைரக்டா சிவபெருமான். அவ்வாறு அந்த ஜோதியிலே கலந்தவர்களுள் நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய துணைவியார் மதங்க சூடாமணியும் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். அந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் இவ்வூரைச் சேர்ந்தவர், எருக்கத்தம்புலியூரைச் சேர்ந்தவர். ஆகவே அவர் ஞானசம்பந்தப் பெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார். அடியேனுடைய பிறந்த ஊரான எருக்கத்தம்புலியூருக்கு வந்து ஞானசம்பந்தப் பெருமான் சுவாமிகள் பதிகம் பாடி அருள வேண்டும் என்று கேட்க, அதற்கு இணங்கி அவரும் இங்கு வந்து ஒரு தேவார பதிகம் பாடுகிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக இந்த எருக்கத்தம்புலியூர் விளங்குகிறது. எருக்கச் செடி என்பது திருவோண நட்சத்திரத்திற்கு உரியது. தல விருட்சம் எருக்கம். நட்சத்திரங்களிலே திருவோணத்திற்குத்தான் எருக்க மரம், எருக்கஞ்செடி நட்சத்திர விருட்சமாக இருக்கிறது. ஆகவே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திரு எருக்கத்தம்புலியூருக்கு வந்து வழிபட்டால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் மிகச் சுலபமாக நிறைவேறும். இத்தலம் பற்றிய மேலும் சில தகவல்களை வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே பார்க்கவிருக்கிறோம். நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செயற்கரிய செயல்களை செய்து இந்த உலகத்திலே சாதனையாளர்களாக வலம் வருவதும், தேவியினுடைய திருவடியை பற்றி அவளை எந்நாளும் போற்றி அவளுடைய தரிசனத்தை பெறக்கூடிய அருமையான பாடல். மொழிக்கும் நினைவிற்கும் எட்டாதனின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகமும் கொண்டு ஆளும் பராவரையே. திருவொற்றியூரிலே வள்ளல் பெருமான் அர்த்தஜாம தரிசனம் நிறைவு பெற்று தாமதமாக வீட்டுக்கு வருகிறார். உள்ளே அண்ணனும் அண்ணியும் இருக்கிறார்கள். அவர்களை இனிமேல் தொந்தரவு செய்யக்கூடாது என்று வாசல் திண்ணையிலேயே படுத்து விட்டார். ஆனால் வடிவுடை அம்பிகைக்கு தன் பிள்ளை உணவு உண்ணாமல் படுத்து விட்டானே என்று கலக்கமும் கவலையும் வந்தது.
அவளே அன்னி வடிவத்திலே வந்து உணவு கொடுத்தாள், உணவூட்டினாள். எத்தகைய பேரு! விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் என்று சொல்லுகிறாரே, விழிக்கும் வினைக்குமாக வெளி நின்றது. அந்த வள்ளல் பெருமானுக்கு தேவி காட்சி கொடுத்து உணவு கொடுத்தாளே, எப்படி வைநாகரம் நாகப்பையாவுக்கு மீனாட்சி தேடிச் சென்று சோறு கொடுத்தாளோ அதுபோல தேடிச் சென்று உணவு கொடுத்தாளே. ஒவ்வொரு ஊரிலிருந்தும் கிளம்புகிற பொழுது குரு நமசிவாயருக்கு அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய அம்பிகை தேடி தேடி வந்து உணவு கொடுத்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். திருவண்ணாமலை தலபுராணத்திலே கொண்டு வந்தேன் குகை நமசிவாயரது தொண்டர் அடியார் சுகிக்கவே பண்டுகந்த பேச்சு முலையுண்ட பெருமாளுடன் பிறந்த நாச்சி சிவகாமி நான் என்று சிதம்பரத்திலே யார் நீ என்று கேட்டதற்காக இந்த பாடலை சொல்லி உணவு கொடுத்தாள் தேவி என்று குரு நமசிவாயர் வரலாறு சொல்லுகிறது. விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அவர்கள் செய்த செயற்கரிய விஷயம். எத்தனை திருப்பணி செய்திருக்கிறார்கள். நாம் திருப்பணி செய்கிறோமோ இல்லையோ, கோயிலுக்கு போனால் கோயிலை முதலிலே அசுத்தமாக்காமல் வந்து சேர வேண்டும். கோயிலிலே குப்பைகள் போடாமல் வர வேண்டும். ஆலயத்திலே சுற்றி வருகிறோம், நீர் தொட்டிகளை பார்க்கிறோம். அந்த தீர்த்த தொட்டிகள் எத்தனை அழுக்காக இருக்கிறது, அதை ஒரு நாளாவது நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனைக்கு வர வேண்டும். சென்னையிலே எத்தனையோ அடியார்கள் திருக்கூட்டங்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயிலுக்கு போனோம், வழிபாடு செய்தோம், வந்தோம். நாமும் ஏதோ எத்தனையோ அப்ளிகேஷன்களை போட்டு கடவுளிடத்திலே அதை வேண்டும் இதை வேண்டும் என்று கேட்டோம் என்று வந்து விடுவதிலே பலனில்லை. கோவிலை சுத்தமாக வைத்திருப்பதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். இறைவன் இருக்கக்கூடிய ஆலயத்தை அருமையான சுத்தத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். எத்தனையோ அடியார் திருக்கூட்டங்கள் அதை தமிழகம் முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்ய வேண்டும். அப்படி நாம் மிகப்பெரிய திருப்பணிகளை நம்முடைய பெரியவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். நாம் அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காகவாவது முயற்சி பண்ண வேண்டும். நாம் கோயிலுக்கு போனால் வழிபாடு பண்ணிவிட்டு விபூதியும் குங்குமத்தையும் தூண்களிலே போட்டுவிட்டு வருவதற்காக போகக்கூடாது. வாழைப்பழத்தையும் தேங்காய் சில்களையும் ஒரு ஓரத்திலே போட்டுவிட்டு வருவதற்காக போகக்கூடாது. நாம் போனால் அந்த இடத்தை நிச்சயமாக ஒரு 10 நிமிஷம் வழிபாடு செய்தால் 5 நிமிடமாவது ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பேப்பர்களை, அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை, அங்கே கீழே சிந்தி கிடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து அதற்குரிய தொட்டிகளிலே இட்டு சுத்தம் பண்ண வேண்டும். அப்படித்தான் நீண்ட நாள் திலகவதியார் சுத்தம் செய்ததனாலே தான் அப்பர் சுவாமிகளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கிடைத்தது. ஒவ்வொரு விடியற்காலையிலும் கோவிலை கூட்டி அலகிட்டு என்று சொல்லுவார்கள். விடிவதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு என்று சொல்லும் தேவாரம். அப்படி விடிவதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு அப்படி பெரியவர்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய திருப்பணிகளை செய்திருக்கக்கூடிய ஆலயங்களை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டாலே இறைவனுடைய தரிசனத்தை நாம் நிச்சயமாக பெற்றுவிடலாம். மொழிக்கும் நினைவிற்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியாவிரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாள். மன்மதன் போய் எம்பெருமானுடைய தவத்தை கலைக்கிறான். நீண்ட நாள் மௌனத்தவத்திலே எம்பெருமான் இருக்கிறார். சூரபத்மனுடைய ஆட்சி அகல வேண்டும், அந்த கொடுங்கோல் ஆட்சி தொலைய வேண்டும் என்று தேவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் தவத்திலே மூழ்கி கிடக்கிறான், மௌனத்திலே மூழ்கி கிடக்கிறான். எல்லோரும் தயார் செய்து மறுத்த அந்த மன்மதனை மீண்டும் அனுப்பினார்கள். சாக்கிய நாயனார் கல்லால் பக்தியினாலே எரிந்தார், மிகப்பெரிய பேறு பெற்றார். ஆனால் மன்மதன் அம்பினாலே, மலரம்பினாலே எம்பெருமான் மீது பானம் தொடுத்தான். விழித்து பார்த்தார், எரிந்து சாம்பலானான். பிறகு ரதிதேவியின் பிரார்த்தனையினாலே பார்வதி திருக்கல்யாணத்திலே அவன் மீண்டும் யாருக்கும் தெரியாத அனங்கனாக உயிர் பெற்று எழுந்தான். அப்படிப்பட்ட மன்மதனை எரித்த எம்பெருமானுடைய பாதியை தேவி பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால் அவளுடைய அன்பு எத்தகைய பேரன்பு! காஞ்சிபுரத்திலே பார்க்கிறோம் தேவியினுடைய அன்பை. காஞ்சிபுரத்திலே தேவி சிவலிங்கத்தை பிடித்து வைத்து பூஜை செய்து அன்பினாலே உருகி வழிபாடு செய்த பொழுது வேகமாக வெள்ளம் வர தேவழி அப்படியே அணைத்து கொள்ளுகிறாள். தன்னுடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகச் செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தேதே என்று அபிராமி பட்டர் ஒரு பாடலிலே சொல்லுவார். வெள்ளங்காட்டி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை கம்பன் இம்பானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலே பாடுவார். அந்த அன்பு, அந்த பக்தி
அந்த பக்தியினாலே தான் தேவி அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாள். அந்த பராசக்தி எம்பெருமானுடைய பாதி எடுத்து கொண்டாள். அர்த்தநாரீஸ்வர கோலமாக நமக்கு காட்சி தந்தாள். பராபரையாக இருக்கிறாள். அவன் மிகப்பெரிய பரம்பொருள் என்று சொன்னால் தேவி பராபரை. அவனுக்கு மேலாக இந்த உலகத்தையெல்லாம் சர்வ வல்லமையோடு ஆட்சி செய்யக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரியாக காட்சி தருகிறாள். மொழிக்கும் நினைவிற்கும் எட்டாத நின்திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகமும் கொண்டு ஆளும் பராபரையே என்று பிரார்த்திப்பாரே. அந்த பராபரையை பிரார்த்திப்போம். செயற்கரிய செயல்கள் இந்த உலகத்திலே எத்தனை புகழுக்குரியவையோ எத்தனை திருப்பணிகளுக்குரியவையோ அவற்றையெல்லாம் செய்யக்கூடிய பேறு உடையவர்களாக நாம் நிச்சயமாக மாறுவோம். நம்மால் முடிந்த திருப்பணியை ஆலய சுத்தத்தை தொடங்குவோம். ஆலயங்களை தொடர்ந்து திருப்பணி செய்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய பராசக்தியினுடைய தரிசனத்தை, அந்த பராபரையினுடைய பேரதிசயம் வாய்ந்த தரிசனத்தை நாமும் பெறுவோம். நிச்சயமாக பெறுவோம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இன்றைக்கி கலியுகத்தில் நமக்கு எல்லா விதமான சுக சௌக்கியங்களும் தேவைப்படுது. பார்த்திங்கன்னா ஏசி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருமே வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், நடையை குறைச்சிட்டோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையான காற்று, தின்ன வச்ச வீடு, அவளுக்கு இந்த மின்சார வசதிகள் கூட அதிகம் தேவைப்படலை, எளிமையாக வாழ்ந்தான். ஆனால் இப்போ வசதிகள் அதிகமாகி கூட நம்மால் சுகமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியல. ஆனால் இது நான் சொல்கிறது சராசரி மனுஷனுக்கான இயல்பு. ஆனால் சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்ல பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பான், மதுக்கோ போதைக்கோ அடிமையாக இருப்பான். இந்த மாதிரி மயக்கம் தரக்கூடிய போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களுக்கு பணமும் இழப்பு. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள்லேயும் கருத்து வேறுபாடு, குழந்தைகள் மேலேயும் அபிமானம், ஆசை குறைஞ்சிடும். அப்போ இல்லறத்தில் இருந்துட்டே நிம்மதி இழந்துட்டு வாழ்வார். இது நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம். இந்த மதுவை பற்றி சொல்லணுன்னா ஒரு கதை, சின்ன கதை உண்டு. ஒரு சாத்தான் ஒருத்தங்கிட்ட போச்சான், உன்னை நான் பிடிக்க போகிறேன், நீ நான் சொல்கிற மூணில் ஏதாவது ஒன்று செய்தின்னா உன்னை விட்டுட்டு நான் விளையிடுறேன்ட்டான். உடனே அவன் என்ன சொன்னான்னா, சரி நீ சொல்லு, ஏன்னா சனி பகவான் மாதிரி இல்லையா சாத்தானும், சரி நீ சொல்லு என்ன செய்ய போனோன்னா, ஒன்று நல்ல போதை தர மது, திராட்சை ரசம் இருக்குது, ஒரு குடம் நிறைய குடி. என்ன இல்லை அது குடிக்க மாட்டேன்றியா, உன் பொண்டாட்டியை போட்டு 4 சாத்து, அதுவும் செய்ய மாட்டேன்றியா, உன் வேலைக்காரனை கொலை பண்ணிடு அப்படின்ட்டான். அவன் பார்த்தானா, என்னடா இது வம்பு, இவன் வேலைக்காரனை கொண்டுட்டா பஞ்சாயத்தில் நிற்க வச்சு, அந்த காலத்தில் இப்போ மாதிரிலாம் நீண்ட கால விசாரணை கிடையாது, தூக்கில் போட்டுருவான். சரி பொண்டாட்டி அடித்தோன்னா பொண்டாட்டி சேர்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டான், எல்லோரும் கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவான். இது ரெண்டும் முடியாது, ஆனால் குடிக்கலாம், அதில் என்ன இருக்குன்ட்டோம். குடம் நிறைய திராட்சை ரசம் கொண்டு கொடுத்துட்டான். கல் திராட்சை ரசங்கள்லாம் நல்லா போதை தரக்கூடியது. அந்த காலத்தில் திராட்சை ரசம் ஃபேமஸ் இல்லையா, குடம் நிறைய கொடுத்தோடனே திராட்சை ரசத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு பதறி போச்சு, என்னடா அது இது வரைக்கும் சும்மா இருந்தவன் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு தடுத்தாலாம். தடுத்த உடனே சும்மா இருப்பானா, போதை ஏறின உடனே நல்லா 4 சாத்தினான். அதை வாசலில் பார்த்து இந்த வேலைக்காரன், என்னடா அது நல்ல எஜமான போய் பொண்டாட்டி அடிக்கிறானேன்னு ஓடி தடுத்தானான். இவனுக்கு வந்த ஆத்தத்தில் கடப்பார் எடுத்து 2 தட்டு தட்டினான், அவன் வேலைக்காரன் இறந்துட்டான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த போதையில் விழுந்ததுனால அந்த சாத்தான் சொன்ன 2 செய்யக்கூடாதுன்னு நினச்சான், ஆனால் அந்த 2மே செய்துட்டான். பொண்டாட்டியும் அடித்தான், கடைசியில் வேலைக்காரனையும் கொண்டான், பஞ்சாயத்தில் போயிட்டு அப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு தெரியும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த போதை பழக்கம்ன்றது இப்போ தான் நிறைய சொல்கிறான். நீங்கள் பார்க்குறோம், இப்போ நிறைய போதைன்றது பலவிதமாக வந்துடுது. இந்த உலகத்தையே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டி வச்சுருக்கு. அப்போ இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்பொழுது இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சில பேர் சொல்கிறவளை பார்க்குறோம், சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், நான் போதைப் பொருளுக்கு ஆளாகியிருக்கேன், போதை பழக்கத்துக்கு நான் இதுலேருந்து மீண்டு வரணும்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. விஞ்ஞான ரீதியாக நிறைய பார்த்திங்கன்னா மருத்துவமனைகளும் வந்திருக்கு. இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய மருத்துவமும் வந்திருக்கு. இருந்தாலும் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்து போனாலும் நம்ம மெய்ஞானத்தையும் கொஞ்சம் நம்பி தானே ஆனோம். ஏன்னா இறையருள் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்க போகிறதில்லை. அதனால் இறையருள்ன்றது நமக்கு தேவை. அப்போ இந்த போதை பழக்கத்திலேருந்து மீண்டு வரத்துக்காக இப்போ சொல்ல போகிற இந்த
மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை பெண்கள் தொடர்ந்து ஜபிச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த போதை மயக்கத்திலேருந்து வெளியில் வருவாங்க. ஏன்னா இப்போ பலவிதமான சிகரெட் கூட ஒரு போதை தான். ஆனால் அரசாங்கம் எவ்வளோ தான் சிகரெட் பிடிக்காதனால யார் கேட்குறா? உங்களுக்கு பிடிக்கிறவா பிடிச்சிட்டு தான் இருக்கா. அதனால் உங்களுக்கு வந்து பான் பராக்குலேருந்து எடுத்துக்கலாம். அதுலேருந்து எல்லா விதமான போதைப் பொருளும் சொல்கிறோம். எல்லா விதமான போதைகள்லேருந்தும் மீண்டு வரத்துக்கு புகழ் கூட ஒரு போதை தான். புகழ் கூட சில நேரங்களில் போதை தான். சில பேர் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் வசதியானவாளாக இருப்பாள். அவள் கேட்பா, அந்த மேடையில் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இதுக்கு வந்து நிறுவனத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், இந்த தர்மஸ்தாபனத்துக்கு உதவி பண்ணுங்கள், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவா. 1,00,000 தரேன், 50,000 தரேன். வீட்டில் போனால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தவிக்கணும், அது வேறு விஷயம். அது புகழ் கூட ஒரு போதை தான். அது மாதிரி இந்த போதைன்ற ஒரு மயக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சாதாரணமாக வந்து இது வந்து எளிமையான மந்திரம், நாராயணி மந்திரம், எளிமையான மந்திரம், சுலபமான மந்திரம். ஸ்படிகமணியால் ஜபிக்கலாம். இது வந்து 32 உரு வீதம் 30 நாள் ஜபம் பண்ணலாம். பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். வெண்பொங்கல் விசேஷம். அப்படி இல்லைன்னா சாதம், நெய், வீட்டில் கொஞ்சோண்டு பருப்பு நைவேத்தியம் பண்ணலாம், பருப்பு நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உலர்ந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஜபத்தை வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். டெய்லி 32 வீதம் 30 நாட்கள் ஜபம் பண்ணலாம். காலை விசேஷம், அப்படி இல்லை மாலை வேலையும் ஜபிக்கலாம். இந்த ஜபத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ண பலன் வந்து கட்டாயம் விசேஷம். இந்த விசேஷமான பலனை கொடுக்கும். இந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், உலர்ந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணிவிட்டோம் ஒரு டம்ளர் நல்ல ஜலத்தில் வந்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பித்து அந்த ஜலத்தில் இந்த திராட்சையை போட்டு ஊற வச்சு அதை அப்படியே ரசமாக்கி சாப்பிட சொல்லலாம். யார் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களை சாப்பிட சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு 30 நாள் அவள் சாப்பிட்லாம். சாப்பிட்டா இந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வந்தால் குடும்பத்து மேலே பற்று வரும். கணவன் மனைவி உறவுகள் வந்து பலப்படும். தோஷம் போய் சந்தோஷம் வரும். குழந்தைகள் மேலே ஒரு பற்று வரும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த மயக்கம் தீர்ந்தால் பணமும் லாபம், சண்டை சச்சரவும் விலகும், மன அமைதியும் கிடைக்கும். இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தொழிலில் கவனம் செலுத்த மாட்டான். அப்புறம் தொழிலையும் கவனம் செலுத்துகிற வாய்ப்பு வரும். அப்புறம் பிரயோகம்னு சொன்னீங்கன்னா, விபூதியில் ஜபம் பண்ணி இந்த மந்திரத்தை ஜபித்து நெத்திக்கு இட்டு விடலாம். விபூதியிலையும் ஜபத்தை செய்து நெற்றியில் இட்டு விடலாம். அது விசேஷமான பலன் தரும். பொதுவாக வந்து விபூதியும் வந்து நல்ல விபூதியாக இருக்கணும். இந்த ஜபத்தை வந்து அவங்களே பண்ணணும்னு ஆசைப்பட்டால் இன்னும் விசேஷம். இந்த போதை மயக்கத்துக்கு ஆளானவர்களே இந்த ஜபம் பண்ணணும்னு நினச்சா இன்னும் விசேஷம். அவளே தொடர்ந்து ஜபித்தா விசேஷம். ஆனால் ஒரு விஷயம், இந்த ஜபம் பண்ணும்பொழுது கட்டாயம் நீங்கள் போதை பழக்கத்தை நோக்கி போகவே கூடாது. நீங்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகி இந்த ஜபத்தையும் பண்ணிங்கன்னா பலன் கிடையாது. போதை பழக்கத்துக்கு ஆளானவர்கள் இந்த ஜபத்தை பண்ணால் அப்போ சுத்தபத்தமாக இருக்கணும். தொடவே கூடாது, நினைக்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. அப்படி வைராக்கியம் இருந்தால் இந்த ஜபத்தை பண்ணுங்கள். 30 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பலன் கட்டாயம் கிடைக்கும். ஸ்படிகமணி ரொம்ப விசேஷம் நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட படமும் எதுவும் வேண்டாம். இது வந்து அம்பாலோட படமோ பெருமாளோட படமோ இருந்தால் போகிறோம், மகாலட்சுமியோட படமும் இருந்தால் கூட போகிறோம். இப்போ சொல்ல போகிற நாராயணி மந்திரத்தை தொலைக்காட்சியில் தெரிகிறது எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி. சர்வஸ்வரூபி சர்வஸ்வரூபி. மம வசம் குரு குரு. மம வசம் குரு குரு. ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜெய ஜெய நாராயணி. சர்வஸ்வரூபி. மம வசம் குரு குரு. ஸ்வாஹா. நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.